பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இதனால கூட நீதிமொழி புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். கவனிங்க, இங்கே புத்திமதிகளை ஒரு மனிதன் காத்து கொள்ள வேண்டும். புத்திமதிகள் சொல்லும்போது இவர் எதனாவது சொல்லத்தே இவருக்கு வேலையாக போச்சுங்க. பாஸ்ட்டுக்கிட்ட நின்னா பாஸ்ட் எதனா சொல்லிட்டு போகிறான்ட்டு பாஸ்ட் விட்டு விலகுது. அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பாரு இப்போ வந்துட்டாங்களா எதனா சொல்லவங்க அவங்கள விட்டு விலகி போகுது. நீ புத்திமதிகளை காத்து கொள்ளாமல் போகும்போது உன் ஜீவனை நீ வெறுக்கக்கூடியவனாய் மாறுவேன். நீ ஜீவனை இழக்கக்கூடியவனாக மாறுட. உன் ஜீவனிலே சுகம் இல்லாமல் போகிற. டாக்டர் பாருங்கள், இதில் சாப்பிடாதீங்க ஆமாம் சொல்லுங்க, அதெல்லாம் செய்ய முடியுமான்னா நீ பலவீனப்பட்டவனாய் மாறத்துக்கான நீ வழியாக மாற்றக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் புத்திமதிகளை கேட்டு நடக்க வேண்டும். புத்திமதிகள் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த புத்திமதிகளை ஒரு மனிதன் கேட்காத போது, புத்திமதியின் பிரகாரம் நடக்காத போது அவன் வாழ்க்கையில் அவன் குறைப்பட்டவனாய் மாறுவான். அவன் ஜீவனை இழக்கக்கூடியவனாய் மாறுவான். சரீரத்தில் பலவீனங்கள் தாக்கும். ஒரு சிலரை பார்ப்பேன், வியாதியோடு இருப்பாங்க. ஏன் அப்பயே சொன்னாங்க பாஸ்டர், அதை சொன்னாங்க, அதை நான் செய்யவில்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளவங்கிட்ட அப்போ அதை குடிக்காதப்பா, பீடி பிடிக்காதப்பா அப்படின்வாங்க. குடிக்க வேணான்னு சொன்னால் ஆமாம் குடிப்பான், பீடி பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் பீடி பிடிப்பான். இப்போ பாருங்கள், இவர்கள் எப்படி மாறுகிறான்னு சொன்னால் தன்னுடைய சரீரத்தை தனக்கு உதவியாக இருக்கிற அந்த நுரையீரலையோ குடலையோ அவள் கெடுத்து கொள்கிறார்கள். இந்த நுரையீரல் உன்னை கெடுப்பதற்காகல. அந்த நுரையீரல் எதற்காகனா உனக்கு ஜீவனாக இருக்கிறது. இந்த குடல்லாம் உனக்கு ஜீவனாக இருக்குது. உனக்கு அது என்ன பண்ணுற, உனக்கு உதவி செய்வதற்காக வைத்திருக்கிறார். நீ ஏன் என்ன பண்ணுற, அதெல்லாம் செய்து அதை கெடுத்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக மாறுகிறாய். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது. புத்திமதிகளை கேட்டு நடங்கள். புத்திமதிகளை கேட்டு நடக்கும்போது தான் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த புத்திமதிகளை நாம் வெறுக்கக்கூடாது. புத்திமதிகள் சொல்லும்போது புத்தியை நீ கேட்டு மதித்து நடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, ஒன் வே போகாதே அப்படின்றாங்க. நான் இந்த பக்கம் போவேன், போன என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை பிடிச்சி ஃபைன் போடுவாங்க. கடந்த நாட்களில் நான் வாகனத்தில் போயிருந்தேன். கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளை வந்தாங்க. நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், பாப்பா ஹெல்மெட் போடல. டக்குன்னு மடக்குறாங்க. அதை மடக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சார் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னாங்க. நம்மக்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தெம்பாவி பக்கத்தில் நிறுத்தினேன். அப்படின்னா வண்டி நம்ம நோட் பண்ணாங்க, ஃபைனுன்றாங்க. எதுக்கு சார் ஃபைன் போடுறீங்கண்ணா? பின்னாடி உட்காருங்க, ஹெல்மெட் போடல சார் அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னேன், இல்லை சார் பாப்பா அது மாதிரி அப்படின்னா. எது சொன்னாலும் இல்லை சார் ஒரு ஃபைன் போடணும் அப்படின்னாங்க. அப்போ தான் நினச்சின்னேன், இந்த 1000 ரூபாய் இங்கே கட்டுவதற்கு ஒரு ஹெல்மெட்டே வாங்கி நம்ம மாட்டிட்டு இருக்கலாமென்ட்டு. அப்போ அந்த புத்திமதிகளை நான் கேட்காத போது அங்கே நான் நின்று கொண்டு அவர்கிட்ட என்ன பண்ணுறேன், நியாயம் பேசுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு. அப்போது அவர் பார்த்தாரு, சரிங்க சார் இந்த ஒரு டைம் உங்களுக்கு விடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஹெல்மெட் இருந்தால் வண்டிக்குள்ளே இருந்தால் கூட எடுத்து போட்டுங்கன்னாரு. நான் சொல்லிட்டேன், இல்லை நான் அதுக்கப்புறம்னு சொன்னேன். சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகி போச்சு. ஒரு டைம் என்னை மன்னித்து விட்டிருக்கார்கள். மறுபடியும் விடுவாங்கன்னா விட மாட்டாங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? புத்திமதிகளை கேட்டு, புத்திமதிகள் எனக்கு சொல்வார்கள்னு சொன்னால் அந்த புத்திமதியை கேட்டு நான் நடக்க வேண்டும். நான் நடந்தால்தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நான் புத்திமதியை கேட்டு நடக்காமல் போனால் என் வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளே மாறும். அதில் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், 4:13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இப்போ நீங்கள் புத்திமதிகளை என்ன பண்ணுமா, உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டுமா? கேட்குறது பேசல, அதை நீ பற்றி கொள்ள வேண்டும். அதை பற்றி கொள்ளாத போது அது உனக்கு ஜீவனாக இருக்காது, அது உனக்கு பலனாக இருக்காது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கை பாருங்கள் இப்படி தான் மாறி போகிறது. இப்படி தான் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். புத்திமதிகளை கேட்கிறார்கள், கேட்டேன் ஆனால் செய்யணும் தான் பார்த்தேன், செய்ய முடியல. உட்காந்து எல்லாம் கேட்பாங்க. சர்ச்சைக்கு வருங்க, இன்றைக்கி எல்லாம் புத்திமதிகளும் தேவன் சொல்கிற எல்லா காரியத்தையும் கேட்குறாங்க. கேட்டவர்கள் அதன்படி நடக்கிறாங்களாம்? நடப்பது இல்லை.
நேற்று கூட கேட்டு தானமா போனேன். ஆமாம் கேட்டு போனேன், நான் இப்போ நடக்கிறேன், நடக்கிறதில்ல. ஒருவருக்கு நான் புத்திமதி சொல்லி அனுப்பினேன், எதுவும் பேசாதம்மா அமைதியாக போயிடுமா அப்படின்னேன். அவர்களோ என்ன பண்ணல, கேட்க மனதில்லை, எல்லாம் கேட்டாங்க, மறுபடியும் பிரச்சனை பண்ணுற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவர்கள் பாருங்கள் வந்து அடித்தார்களாம், வேதனைப்படுத்தினார்களாம். காலையில் ஃபோன் அடிச்சு, ஐயா நான் துக்கப்பட்டு இப்படி இருக்கிறேன், ஐயா என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, என்னை வெட்டிட்டாங்கன்ட்டு. நான் ஆச்சரியப்பட்டேன். ஏமா நான் உன்னை பேசக்கூடாதுதானமா நைட்டு கூட சொல்லி அனுப்பிச்சேன். இல்லையா என்னை இப்படிலாம் பேசிட்டாங்க, நான் பேசிட்டேன் அப்படின்னாங்க. நீ பேசக்கூடாதும்மா, நீ பேசாமல் இருந்தால் தான் தேவன் உனக்கு உதவி செய்வா, நீ பேசாமல் தான் தேவன். பார்த்தீங்களா, பிரச்சனை யாருக்கு? புத்திமதியில் கேட்ட நீ அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். புத்திமதியில் கேட்காமல் போனதுனால நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நாம் உண்டு பண்ணக்கூடாது. வேதத்தில் அதனால தான் நிறைய காரியங்கள் தேவன் கற்றுக் கொடுத்துருக்கு. ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் போது பாருங்கள், அங்கே புத்திமதிகளை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அங்கே ஆதாம் ஏவாளை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல பாருங்கள், அவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கனியை பிடிச்சி என்ன பண்ணக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். தோட்டத்தின் நடுவிலே என்று அவர்களுக்கு ஒரு இடத்தை காண்பித்து, அந்த இடத்துல இருக்க கனியை நீ புசிக்காதே, புசிக்காதே, புசிக்கும்னாலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கேட்டார்கள். கேட்டு அதன்படி நடக்கணுமா? கொஞ்ச நேரம் பாருங்கள், சாத்தானோட உறவு. அவன் வந்து ஒரு புத்திமதி சொன்னான், இதை பார்க்க, இதை சாப்பிடும் நாட்களே உங்கள் கண்கள் தெளிவாக்கப்படும் என்று சொன்னான். இப்போவே தெளிவாக தான் இருக்கிற. அந்த தெளிவை மறந்துவிட்டு புத்திமதிகளை மறந்தார்கள். மறந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையில் அவள் குறைபட ஆரம்பிச்சார்கள். அம்மா நீ புத்திமதி கேட்கலாம், நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். புத்திமதியை கேட்காம போனதுனால நான் நின்று கொண்டிருந்தேன். அங்கே நிற்க சொன்னாங்க, நின்றுனுக்க. ஏன் நிற்கிற அப்படின்னா இதுதான் விஷயம். ஹெல்மெட் போடல, புத்திமதி கேட்காம போனதுனால. இங்கே பாருங்கள், ஒரு அம்மா சொன்னேன், அந்த அம்மா பாருங்கள் புத்திமதியை கேட்காம போனாங்க, அழுது கொண்டு இருக்கிறார்கள், புலம்பி கொண்டு இருக்காங்க. ஏன் அம்மா புத்திமதியை கேட்டு அமைதியாக இல்லாததுனால இப்போ அழுகிறாங்க, கையில் காயத்தோடு நிற்கிறார்கள், வேதனை பெறுகிறது. இந்த நாட்களில் நீ இப்பொழுது புத்திமதியை நீ கேட்காமல் போவினால் உன் வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளே மாறிவிடும். நீ பிரச்சனையை சந்திப்பதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவிடல, பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்துவிட வந்திருக்கிற. இந்த பிரச்சனை உள்ள மனிதனாய் நீ காணப்படக்கூடாது. இந்த பிரச்சனையை விட்டு நீ விலகி தேவனுக்கு பிரியமாய் மாற வேண்டும். அப்படி உன்னை மாற்றிக்கொள். அப்படி உன்னை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படு. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களில் நாம் புத்திமதிகளை கேட்பதில்லை. அந்த புத்திமதிகள் கேட்காமல் போனால் எனக்கு என்ன கஷ்டம்? ஆதியாம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். எப்படி மாறிட்டாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த மனிதன் புத்திமதியை கேட்காமல் போனதுனால, உன் மனைவியினுடைய காரியங்களை கேட்டு நீ நடந்ததுனால, உன் மனைவியுடைய பேச்சு, நான் உனக்கு புத்திமதி சொல்கிறேன்ப்பா, நான் தான்ப்பா உன்னை உருவாக்கின தேவனுடைய புத்திமதிகளை கேட்காம போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவர் நிமித்தம் இவர் எடுக்கப்பட்ட இடமாகி அந்த மண் சபிக்கப்பட்டதாய் மாறியது. நீ புத்திமதியை கேட்காமல் போனினால் உன் தகப்பன், உன் தாய் அவர்கள் வேதனைப்படுவார்கள், கலங்கி நிற்பார்கள், உன்னுடைய உறவினர்கள் கலங்கி நிற்பார்கள். ஏன் தெரியுமா? எவ்வளோ புத்திமதி சொன்னாங்க, அந்த மகன் கேட்கவே மாட்டாங்க, எங்களை அவமானப்படுத்தி கொண்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்லிட்டுங்க, இந்த பொண்ணு கேட்கவே மாட்டாங்க, அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்த தான் வந்திருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? உங்களாலே அந்த குடும்பம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். எந்த இடத்துலேருந்து எடுத்தாங்களோ, எந்த மண்ணில் இருந்தாங்களோ, அதே மண் அதே இடம் பூமி சபிக்கப்பட்டதாய் மாறியது. வருத்தத்துடைய பலனை சாப்பிடுகிறவராய் மாறினார். நீங்கள் நினச்சிங்க புத்திமதியை கேட்காம பண்ண அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையை சந்திப்பேன், அந்த பிரச்சனை பெருசாக இருக்கும். இன்றைக்கு நீ புத்திமதியை கேட்காமல் வசனத்தின்படி வாழாமல் உன் இஷ்டம் போல நடந்துனா உன் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் இந்த பிரச்சனை இருக்கோம், ஐயா நான் இவ்வளோ வேதனை இருக்கேன், ஐயா அப்படி இருக்கையா. ஒரு சிலருக்கு நாங்கள் புத்திமதி சொல்லும்போது அவர்கள் கேட்பார்கள், அதன்படியே செய்கிறேன். அவர்கள் சாட்சி சொல்வாங்க, ஐயா குடும்பத்தில் நல்லா இருக்கிறோம், ஐயா குடும்பம் மாற்றப்படுது. அந்த புத்திமதியை கேட்டார்கள், நடக்கிறார்கள். நான் புத்திமதியை சொல்லுவேன், நீங்கள் தான் நடக்கணும். அதே போல் நம்முடைய தேவன் வேத புஸ்தகத்தில் அவர் புத்திமதியை சொல்கிறார், நான் தான் நடக்கணும், நான் தான் செய்யணும், நான் தான் போகணும்.
நடந்து பார், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அவர் நிமித்தமாய் அங்கே என்ன உண்டாகுதுன்னு சொன்னால், அங்கே வருத்தத்தின் பலன். அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே பயிரிடும் போது அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர்களை புசிப்பாய். கவனிங்க, எல்லாம் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். அது முள்ளும் குறுக்குமாய் முளைத்து விடும். அது வெளியின் பயிரை தான் நீ புசிக்க முடியும். அப்போ நீ வேதனைப்படுவ, துக்கப்படுவ, கவலைப்படுவ. எந்த இடத்துல ஆண்டவனை சுகமாய் பலமாய் வைத்தாரோ, எந்த இடத்துல உன்னை ஆசீர்வாதம் வைத்தாரோ, அங்கே நீ வேர்வை சிந்தி பிழைக்க வேண்டியவனாய் மாறுவேன். எந்த இடத்துல எந்த பூமியில் உன்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கோரோ, இன்றைக்கு அதே வீட்டுக்குள்ளே படுத்த படிக்கலாம் மாறினவங்களா இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நான் ஓடி ஆடினேனே, இந்த வீட்டுக்குள்ளே நான் சுகமாக இருந்தேனே, ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்தேன், இந்த வீட்டெல்லாம் கட்டுறது நான் தாங்கன்னுவாங்க. ஆனால் அதே வீட்டுக்குள்ளே படுத்த படிக்க இருப்பாங்க. ஏன் தெரியுமா? புத்திமதிகளை கேட்காத போது நீ எந்த இடத்துல சுகமாக இருந்தியோ அதே இடத்துல கஷ்டப்படுறாய் மாடுவேன். கஷ்டப்பட்டா உன் வீடு உன்னை வெளியே தள்ளாது, உன் கூட இருக்கவங்க தள்ள மாட்டாங்க. ஆனால் தேவன் யார் தெரியுமா? நான் உன்னை சுகமாய் வைக்கும்போது நீயோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் அவர் அந்த இடத்துல வைக்க மாட்டார், அந்த இடத்துல இப்படி வெளியே போன அனுப்பிச்சிடுவார். இன்றைக்கி தேவ பிள்ளைகளை ஒரு சிலர் சபையை விட்டு வெளியே போவதுக்குன்னா, புத்திமதிகளை கேட்காதவர்கள் சபைக்குள்ளே இருக்காதபடி அவரே வெளியே அனுப்பிச்சிடுவார். இப்போ நான் அந்த சர்ச்சுக்கு போகல, ஏன் போகிறதில்ல, எதுக்காக போகாமல் போயிட்டேன்? வெளியே போகிறதுக்கு காரணம் என்ன? நீ புத்திமதியை கேட்காதவன், புத்திமதியை கேட்டு நடக்காதவன். இன்றைக்கு நீ வேதம் சொல்லுகிற புத்திமதியை கேட்டு நீ நடப்பை என்று சொன்னால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உன் வாழ்க்கை உயர்ந்திருக்கும், உன் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். இன்றைக்கி நீ புத்திமதியை கேட்டு நட, புத்திமதியை கேட்டு நீ செயல்படு. இன்னைக்கு கூட வந்திருக்கிற பிள்ளையே, நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே, உனக்கு ஒரு தகப்பனாகிய ஆண்டவர் இருக்கிறார். அவர் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், உன் மேலே அன்பு காட்ட பிரியமாக இருக்கிறார். அவருடைய புத்திமதிகளை கேட்டு அவரிடத்துல ஓடி வா, உன்னை அவர் ஆசீர்வதிப்பார், உன் தேவை அவர் சந்திப்பார், உன்னை அவர் நிறைவாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா நிறைய நேரங்களில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லுகிற புத்திமதிகளை நீ கேட்டு நட. நீதிமொழிகள் என் மகனே புத்தியை கேளு என்று சொல்லியிருக்காங்க. புத்தியை கேளு, புத்தியை கேட்டு நட. அப்பா எனக்கு புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நடந்துப்பார். அவர் உனக்கு ஆலோசனைலாம் கற்றுக் கொடுப்பார். ஆலோசனை கொடுத்து உன்னை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கார். இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புத்திமதியை கேட்காத எத்தனையோ பிள்ளைகள் இருப்பார்கள்ப்பா. அவருடைய தகப்பனும் தாயும் சொல்லுவாங்க, நான் புத்தி கேட்காம தம்பா இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீ புத்திமதியை கேட்டு நட என்று சொல்லும்போது அவர்களும் அப்படி நடக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே புத்திகளை கேட்டு, புத்திமதிகளை கேட்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க, ஆலயத்துக்கு ஒழுங்காய் போக, ஆலயத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் மாற, உம்முடைய ஜனமாய் இருக்க தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. புத்திமதிகளை கேட்காம போன அப்பா ஆதாம் ஆண்டவரே கஷ்டப்பட்டார், வேர்வை சிந்தினார். அவர் ஆண்டவரே புத்திமதி கேட்காம போனதுனால அவருடைய பிள்ளையும் அப்படி மாறி அன்றே அவன் கொலைகாரனாய் மாறினது போல மாறாதபடிக்கு புத்திமதியை கேட்காத இளையகுமாரன் ஆண்டவரே போய் வேதனைப்பட்டது போல படாதபடிக்கு இன்றைக்கு புத்திமதியை கேட்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க தேவன் இவளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.